2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். கொண்டாடுறதுனால ஒரு பிரிவினை இல்லைங்க. நாங்கள் கேட்கறது முதல்வர்கிட்ட, பொங்கலை கூட எல்லா மதத்தையும் சேர்த்து நீங்கள் ஃபோட்டோ ஷூட் நடத்துறீங்களே, குறைஞ்ச நான் இல்லைன்னு சொல்லலைங்க. நாங்கள் இந்த ஹிப்போக்ரஸியை கேள்வி கேட்குறேன். அவர் கொண்டாடட்டும், ஆனால் அது ஏங்க இல்லைங்க. நீங்கள் என்ன விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ண நினைக்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும், சரிங்க, தப்பே கிடையாது. இதே மாதிரி தீபாவளிக்கும் கூப்பிட்டு கொண்டாடுங்க. தீபாவளி யாரும் தமிழ்நாட்டில் கொண்டாடுறது இல்லையா? தீபாவளிக்கு தமிழர்களுக்கு சம்மந்தம் இல்லையா? இல்லை விநாயகர் சதுர்த்தி, அவ்வை பாட்டி தமிழ் மூதாட்டி, அதைவாது திமுக ஒத்துக்குதா? அவ்வையார் விநாயகர் அகவல் பாடி இருக்காங்க. அந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் கூட்டிகிட்டு வந்து பிள்ளையார் கோயிலில் வச்சு பிள்ளையார் முன்னாடி ஒரு கணேச சதுர்த்தி பண்ணட்டும், பிள்ளையார் சதுர்த்தி பண்ணட்டும். அப்போ உண்மையாகவே அவர் சர்வ மதத்தையும் ஒன்றா பார்க்குறாரு அப்படிங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம். இந்த டிராமா பண்ணுற வேலையை இந்து மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பதைத்தான் சொல்கிறோம். விஜய் கரூர் விஷயத்தில் சிபிஐல ஆஜராகிருக்காரு. குறிப்பாக அவருடைய படமும் சென்சார் இஷ்யூல முடக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக பாஜகவுடைய விமர்சனத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருப்பாங்க. பாஜக என்ன விமர்சனம் பண்ணுச்சு? பாஜக விமர்சனம் செய்த பிறகு சென்சார்ல படமும் இல்லை. நான் கேட்குறேன், திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் முன்னணியிலே இல்லை, பின்னணியிலே இல்லை. எங்களுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அவர் படத்தோட ப்ரொடியூசர் சென்சார் போர்டுக்கு போறாரு, கோர்ட்டுக்கு போறாரு. அது லீகல் ப்ராசஸ். முதலமைச்சர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, இடி மாதிரி இப்போ சென்சார் போர்டை பயன்படுத்துறீங்க. தமிழக அரசுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்ணாடி பார்த்துட்டு பேசுறாரா? இன்றைக்கு தமிழகத்தில் தமிழக அரசை விமர்சனம் செய்கின்ற எத்தனை பேர் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள்? ரவுடிகளை வச்சு எதிர்கருத்து சொல்றவங்களை தாக்குறது தான் திமுக அரசாங்கத்தோட அந்த ஸ்டேட் ஆர்கனோட வேலையா? நியூஸ் 18 விவாதத்தில் இளைஞரணி தலைவர் திரு சூர்யா அவர்கள் அவரோடு இணைந்த இளைஞரணி சகோதரர்களை மிக கடுமையாக திமுக குண்டர்களை வைத்து தாக்கி இருப்பதற்கு அரசாங்கத்தினுடைய பதில் என்ன? தாக்குனவங்களை விட்டுட்டு எங்க கட்சி தம்பிங்க மேல, அடிபட்டவங்க மேல கேஸ போட்டு அவங்கள அச்சுறுத்த நினைக்கிறது இந்த திமுக அரசு. அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் ஈடியை பத்தி, ஐடியை பத்தி, இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு கண்ணாடி முன்னால நின்று பேசாதீங்க. உங்களோட ஆட்சியில உங்களுக்கு எதிராக விமர்சனம் வைக்கின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டும் இல்ல, சாதாரணமா இருக்கிற யூடியூப் நடத்துறவங்களை கூட நீங்க விட்டு வைக்கிறதா இல்ல. ஒரு யூடியூபர் கூட ஆட்சிக்கு பிரச்சனை ஏற்படுத்த முடியும்னு இந்த கவர்மெண்ட் நினைக்குதா? அப்படி இருக்கிற நீங்கள் மத்திய அரசை பார்த்து எதுவும் சொல்லாதீங்க. என்னோட கருத்து ஒண்ணு இல்லைங்க. சிபிஐ சம்மன் கொடுக்குது, அவர் போய் ஒரு பதில சொல்லட்டும். அதுல என் கருத்து என்ன இருக்கு? என்ன நடந்ததோ அவர் சொல்லட்டும். கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர்கள் பல்வேறு சமயங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதில் ஏதோ ஒரு சக்தி அங்க மக்களை அந்த கூட்டம் தொடர்பாக ஒரு விபத்தோ அல்லது வேற ஏதோ ஒரு சதியோ இருக்கின்றதோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறதுங்கிறத நாங்கள் குறிப்பிடுறோம். அதனால அந்த சந்தேகத்துக்கு சிபிஐ விசாரணை கொடுத்துருக்கு, பார்ப்போம். இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தான் சுப்ரீம் அத்தாரிட்டி ஃபார் எனி இன்வெஸ்டிகேஷன். சப்போஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய அஃபீஷியல்ஸ் இதில் இன்னும் கூட நிறைய பேர்த்தோட பங்கு இருக்கு, கருத்து இருக்கு, இல்லை அவங்களை விசாரிக்கணும்னா அவங்க அதை பண்ணுவாங்க. அதுக்கும் பிஜேபிக்கு சம்மந்தம் இல்லை. இல்லைங்க, நீங்க இப்போ இல்லைங்க ரொம்ப ஒருத்தர் கூப்பிடலான்னா அவரோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இட் இஸ் நாட் தட் எடுத்தோடனே 100 பேர்த்த விசாரிக்க மாட்டாங்க. உங்களை கேட்பாங்க, உங்ககிட்ட ஏதாவது தகவல் இருக்கா, நீங்க யாரையா ரெஃபர் பண்றீங்களா, உடனே அவங்க கிட்ட போகும், அதுக்கப்புறம் அடுத்தவங்க கிட்ட வரும். இப்படிதான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். நாங்க தான் சொல்றோம், எங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்குன்னு சொல்றோம். எங்க கிட்ட மெட்டீரியல்ஸ் இருந்தா நாங்களே கொடுத்துருப்போம். பட் எங்களுக்கு we strongly believe, we strongly suspect something had happened. பிரதமர் ராமேஸ்வரம் போறாரு, முருகன் கோயிலுக்கு வழிபட மாட்டாரு, சீமான் ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியா வச்சுட்டே இருந்தாரு. இப்ப திருப்பரங்குன்றம் பிரதமர் போற மாதிரி ஒரு தகவல்
பிரதமரோட நிகழ்ச்சி நேரல் இன்னும் திட்டமிடப்படலைங்க, அதனால தெரியல. ரெண்டாவது, முருகனை கும்பிட மாட்டேன்னு யார் சொன்னது? நான் வேணா வீடியோ எடுத்து காட்டுறேன். மருதமலை முருகனுக்கு அரோகரான்னு சொல்லி தான் கோயம்புத்தூர்ல அவர் பேச்சையே தொடங்கினாரு. எந்த கோயிலுக்கு எப்ப வாய்ப்பு வருமோ போவாருங்க. அவரை பொறுத்த வரைக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. இருங்க ஒரு நிமிஷம், அவர் முடிச்சிடுறேன். திரு சீமான் அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் இந்த மாதிரி கவர்மெண்ட் நடக்கிற விஷயத்துல என்ன சொல்றாரு? தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும்னு சொல்றாரா, வேண்டாங்கிறாரா? அறுபடை முருகனுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்? சொல்லட்டும். அரசியல் தரப்புல பல சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்னா, கடந்த கால வரலாறு பல வரலாறு சொல்றாங்க. அஜித் பவார் மேட்டர்ல என்ன நடந்தது? முதல்ல எதிர்பார்த்தார், பிஜேபி எதிர்பார்த்தாரு. இப்போ அவர் திருப்பி அவர் மேல இருந்த கேஸ்லாம் விட்ரா ஆயிடுச்சு. அவர் திருப்பி வந்து பிஜேபியோட இருக்காரு. இதே மாதிரி எதிர்பார்க்கிறவங்க அதுக்கப்புறம் பிஜேபிக்கு வந்தாச்சுன்னா, ஆதரவு கொடுத்தாச்சுன்னா நிலைப்பாடு மாறிடுது அப்படின்ற ஒரு கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. அதே மாதிரி இதுலயும் வந்து கூட்டணிக்கு வரணுங்கிற ஒரு அழுத்தம் பிஜேபி தரப்புல இல்லாதுங்கிறது என்ன உத்தரவாதம்ன்ற கேள்வி. இந்த உத்தரவாதம் கொடுக்கறது, கருத்து இருக்கிறது, இந்த இவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லவே முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். அந்த இவங்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? that is all, yes, that is all speculation. Speculation is a speculation. நீங்க முன்னுதாரணம் 100 வேணா வச்சுக்கலாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கு சொல்லலாம். திமுகவில் சொல்லவா? கரூர் மாவட்டத்தில் நான் உங்க எல்லாத்துக்கு முன்னாடியே சொல்றேங்க, கரூர் மாவட்டத்தில் நீங்க வேணா அதை வெரிஃபை பண்ணி பாருங்க. நான் எகைன் I don't want to compare. Please. நான் சொல்றேன், I don't want to compare. But just I am placing the fact. கரூர் மாவட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற பஞ்சாயத்து தலைவர்கள், கார்பரேட்டர்ஸ் இன்னைக்கு எத்தனை பேர் பயமுறுத்தி, அவர்களை அச்சுறுத்தி, அவர்கள் மீது வழக்கு போட்டு எத்தனை பேர் இன்று திமுக பக்கம் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கணக்கு எடுத்து பாருங்க. Again I am saying I am not comparing. பட் தமிழ்நாடு மாதிரி இருக்கிற இடத்துல இந்த அளவுக்கு அராஜகம் பண்ணிட்டு நீங்க பிஜேபியை பார்த்து எங்களுக்கு அந்த யோசனை இருக்கு, எங்க கருத்து இருக்கு, நாங்க வந்து அப்படியெல்லாம் வருமோன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த அரசியல் கட்சிக்கும் வருகிறது கிடையாது.